மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்மளுடைய சொந்த அனுபவங்கள் இதை சொல்லக்கூடிய ஒரு நாள். இந்த மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நேயர்கள் நிறைய பேர் இந்த வெள்ளிக்கிழமைக்காக காத்துட்ருப்பாங்க. ஸோ திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை நான் என்ன பேசுகிறேங்கிறத நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது. ஆனால் நான் கடைக்கு போனாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல பொது இடத்துல வெள்ளிக்கிழமை சொல்கிறீங்க பாருங்கள் மேடம், அப்படியே நான் கேட்க ஆர்வமாக இருப்பேன்னுவாங்க. இதில் பெண்கள்.comனு பேர், ஆனால் ஆண்களும் அதிகமாக பார்க்குறாங்க. அதனால் இது ஆண்கள்.comனு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அத்தனை பேர் வந்து என்னை பார்த்து வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய அனுபவங்களை நாங்கள் பார்க்குறோம், உலகத்தில் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தொழிலே வந்து ஒரு பெரிய அனுபவம் தான் இந்த ஜோதிடத்துறை. இன்றைக்கி நிறையா லேடிஸ் வந்து பேசுகிறாங்க. பட் நான் இதை எடுத்து செய்யக்கூடிய காலகட்டத்தில் நான் மட்டும்தான் இருந்தேன். பட் பல அவமானங்களை எல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். ஒரு பெண்ணாக நான் இருந்து இந்த துறையில் நான் இவ்வளோ தூரம் வருவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இது எல்லாமே இறைவனினுடைய அனுகிரகம், என் குருநாதரினுடைய அனுகிரகம் தான் நான் சொல்ல வேண்டும். அதாவது நான் என்ன மாதிரியான அனுபவங்கள் அதாவது 2009 நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ இந்த எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இத்தனை வருடங்களில் இந்த குலதெய்வம் நான் கண்டுபிடிச்சி கொடுத்த குடும்பங்கள் இன்றைக்கும் சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் வந்தாங்க அந்த அம்மா யூஎஸில் இருக்காங்க. ஐயோ மேடம், அவங்க சிஸ்டருக்கு ரொம்ப வருஷம் கல்யாணமே ஆகலை. ஸோ நான் இன்றைக்கி அவங்க வரும்போது கூட ஐயோ என்ன திரும்பவும் பொருத்தம் பார்க்க வந்திருக்காங்களோன்னா நாள் குறிக்கிறதுக்காக வந்தாங்க, முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ அந்த அம்மா சொன்ன முதல் வார்த்தை, மேடம் இவ்வளோ வருஷம் எங்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் இருந்தது, உங்களால் தான் நாங்கள் குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி இப்போ நாங்கள் ரெகுலராக பண்ணுறோம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை மாதிரி அதாவது பல குடும்பங்கள் சொல்லும் பொழுது உண்மையிலேயே இந்த துறை எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்குது. பட் சில நேரங்களில் சில வேதனைகள் சில பேர்னால் வரும்பொழுது அப்போ நான் குருநாதத்தை நான் கேட்பேன், எனக்கு என்ன தலையெழுத்து, நான் இப்படியெல்லாம் பேச்சு கேட்க வேண்டியிருக்கேன்னு. அப்போ அவர் சொல்லுவார், நம்ம வந்து நான் மட்டும் இல்லை உங்களுக்கும் தான் சொல்கிறேன், சில பேரோடைய நம்ம சண்டை போடுறோம், சில பேர் வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை சபிக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க. அப்போ சபிக்கும்போது நம்ம மனசு கஷ்டப்படும், என்னடா இவங்களே நம்மளை வந்து இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி. அதற்கு அவர் காரணம் சொன்னார், அழகான ஒரு காரணம் சொன்னார். நாம் எந்த ஜென்மத்தில் எத்தனை பேரை சபிச்சோமோ அத்தனை பேர்கிட்டருந்து நம்ம திரும்ப வாங்கணுமா. அதே மாதிரி நம்ம வந்து நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிறோம் இல்லையா, சுபம் எல்லாம் நம்ம பண்ணுறோம், பல தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணுறோம். ஸோ அத்தனை பேருடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கணுமாம். அது வரைக்கும் நமக்கு அந்த கர்மா வந்து நம்மளை விடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ அப்படி பல பேரை கோவிலுக்கு அவங்க குலதெய்வத்தை கண்டுபிடித்து, நான் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, கண்டுபிடிச்சி அதை எப்படி அவங்க அதை வந்து வழிபாடு செய்யணும், எந்தெந்த காலகட்டத்தில் அவங்க அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் பண்ணணுங்கிறதையும் நான் வந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து கோவிலுக்கு சென்று சில பேரெல்லாம் பரிகாரம் பண்ணுவாங்க. அப்படி சில கோவில்களுக்கு சென்று பரிகாரம் பண்ணி வேலை கிடச்சிது, குழந்தை பிறந்தது, அதே மாதிரி அவங்க கணவன் விட்டு போனவங்க திரும்ப வந்தது. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் இதை எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, நான் ஒரு சில மகான்களோடு இருக்கக்கூடிய அனுபவங்கள் இருந்தது. அப்போல்லாம் எனக்கு தெரியாது நான் இந்த மாதிரியான துறையில் நான் வருவேன். ஒரு என்னுடைய சொந்த அனுபவம் நான் சொல்கிறது, சபரிமலைக்கு நாங்கள் போனோம். ஒரு சித்தர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார். அப்போது அவரே தான் வந்து எல்லாருக்கும் சமைச்சு போட்டார். நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் சாப்பாடு அவரே பரிமாறினார். அப்போ பரிமாறும் பொழுது என்னோடய இலையில் வந்து அவர் சாப்பாடு போடும் பொழுது அவர் இப்படி என்னை பார்த்துட்டு சொன்னார், இதில் நீ எவ்வளோ மிச்சம் வைக்கிறியோ அவ்வளோ ரோகமும் உடம்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து என்ன பண்ணேன், சாமி போட்டுட்டு போயிட்டார். நான் வந்து என்ன பண்ணேன், எப்படியாவது சாப்பிட்றணும் இந்த சாப்பாடு, அப்போ நம்ம உடம்புல வியாதியே இருக்காது. நமக்கு ஒரு அல்ப புத்தி இருக்கும்ல, நம்ம மனிதர்கள் தானே. ஸோ உண்மையிலேயே என்னால் அந்த சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிடவே முடியல. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வெறும் ஒரு சாம்பார் ஒரு சாதம் தான், என்னால் அதை சாப்பிட முடியல. அப்போ திரும்பி அவர் எல்லாருக்கும் பரிமாறிட்டு திரும்ப வந்தார். அவர் யாரோடையும் வந்துட்டு
என்ன சாப்பிட்லையான்னு மிச்சம் வச்சுருக்கேன்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு சாப்பிட முடியல சாமி, இவ்வளோ தான் சாப்பிட முடியுதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ சென்னை போயிட்டு நீ ஒரு ஸ்கேன் பண்ணு, உன் உடம்புல என்ன நோய் இருக்குன்னு என்னை வந்து பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சாமி. நான் அப்போ கூட அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. நாங்கள் போனோம் ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு, நிறைய கோயில்கள் அவர் சாமி கூப்பிட்டு போனார். ஸோ ஐயப்பன் கோயிலெலாம் போயிட்டு என் மகள், அப்போ 2வது மகள் ரொம்ப சின்னவளாக இருந்தாள், அவளை தூக்கிட்டே போயிட்டார் சன்னதிக்கு. நாங்கள் எல்லோரும் கீழேயே இருந்தோம், பம்பையில் குளிச்சுட்டு கீழேயே இருந்தோம். அவங்க போயிட்டாங்க மேலே. அதுக்கப்புறம் திரும்பவும் சாமி நான் வந்து கிளம்பும்போது என்கிட்ட சொன்னார், நீ சென்னை போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு உனக்கு என்ன உடலில் வியாதின்னு என்னை வந்து நீ பார்க்கணும்னு. அந்த சாமி இப்போ இல்லை, சித்தி ஆகிட்டார், அவர் ஒரு சித்தர். அப்போ நான் வந்து அவருடைய ஆசிரமம் இங்கே சென்னையில் இருந்தது. நான் ஸ்கேன் பண்ண போகும்பொழுது என்னுடைய அடி வயிற்றில் ஒரு சிஸ்ட் இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக ஒரு பிரச்சனைகள் அடி வயிற்றில் இருந்தது. இருந்தது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. உடனே நான் ஸ்கேன் சென்டர்லேருந்து வெளியில் வந்துட்டு அவரை பார்த்து போனேன். அவருக்கு ஃபோன்லாம் கிடையாது, அதனால் நான் நேரில் பார்க்குறதுக்காக தான் நான் போனேன். போனோடனே நான் சொன்னேன், ஐயோ சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி இருக்கேன்னு. நான் தான் உனக்கு சொன்னேனே, நீ எவ்வளோ மிச்சம் வைக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு உடம்புல வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் அதுக்கான மருந்து வந்து கொடுத்தார். அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஒன்றும் இல்லை, வெறும் வேப்ப இலையை அவங்க வந்து அதை ஃபர்மெண்ட் தண்ணியில் போட்டு அதை எடுக்கும்போதே அது ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்தது. அப்போ நான், ஐயோ இது எப்படி, என் மனசில் நான் நினைக்கிறேன், இது எப்படி இருக்கும், இதை குடித்தா இதை கொடுக்குறாரே அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், உன் மனசில் வந்து இதை குடித்தா இது எப்படி இருக்கும், இது இப்படி ஸ்மெல்லு வருதேன்னு நீ நினைக்கிற, ஆனால் இதை மட்டும் குடியும் உடம்பு நல்லாயிரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஒரு நார்மலாக நான் சாமி கொடுத்தாரு, ஒரு பிரசாதமாக நான் எடுத்தேன், அதனால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னு நான் நினச்சிப்பேன். டாக்டர் கொடுத்த மருந்தை விட எனக்கு அன்றைக்கி அவர் கொடுத்த அந்த மருந்து தான் என் உடம்பு வந்து வியாதி தீர்ந்தது. அவர் வந்து ஒரு பெரிய மகான். ஏன்னா சாமி வந்து எப்படிப்பட்ட ஒரு சித்தருங்கிறத நான் நேர்லேயே நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அவரோட இருந்த அந்த அனுபவங்கள், எப்படி ஒரு நவகிரக வழிபாடுனா எப்படி செய்யணும், ஒரு இறைவனை வழிபடுவதனால் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் வந்து அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், அண்ட் சொல்லியும் கொடுத்தார். அப்போ என்ன அந்த காலத்தில் அவர் சொல்லுவார், நான் அப்போ இந்த துறைக்கே நான் வரல, நீ ஒரு பெரிய ஜோசியராகவேன்னு. அப்புறம் அவர் சாமி சொல்லும்பொழுது நான் சொன்னேன், எனக்கு இந்த துறையில் இஷ்டமே இல்லை, என்ன சாமி நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு. விதி விடாதுன்னு சொன்னார். அதுதான் நடந்தது உண்மையிலேயே. ஸோ ரொம்ப ஒரு அந்த காலத்தில் நம்ம மனிதர்களை நம்ம பார்க்குறோம், நமக்கு யாராவது ஒரு பெரியவங்க நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த வழிகாட்டல் அப்படிங்கிறது ஒரு குரு மூலமாக வருதில்ல. நம்ம வேணால் அன்றைக்கி நமக்கு தெரியாது அது எதற்காக அவங்க சொல்கிறாங்க, நம்ம எதற்காக நம்ம செய்கிறோம்னு. ஆனால் பின்னாடி அது வாழ்க்கையில் எவ்வளவு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் வந்து அனுபவபூர்வமாக பார்க்குறேன். சரி, எதற்கு நான் இன்றைக்கி இந்த அனுபவங்கள்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு தேடல் இருக்கும், கடவுளை எப்படி கும்பிடுறது, குடும்ப தெய்வத்தை எப்படி கும்பிடுறதுன்னு. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எல்லார் வீடுகள்லேயுமே குலதெய்வத்தை தவிர ஒரு தெய்வம், ஒரு பெண் தெய்வம் என்பது அவங்க வீட்டில் இருக்கும், ஒரு கன்னி தெய்வம் என்பது வீட்டில் இருக்கும். ஸோ அந்த தெய்வங்கள் வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றும். இப்போ குலதெய்வம் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த தெய்வம் நம்மளை எப்படியோ ஒரு வகையில் காப்பாற்றும். ஸோ இந்த குடும்ப தெய்வங்கள், குல தெய்வங்கள், நம்ம சொல்கிறோம் இல்லையா, கிரக தேவத்தைன்னு சொல்கிறது, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவத்தை. ஸோ இந்த கிரக தேவத்தை, குலதெய்வம் வந்து நம்மளுடைய குலத்தில் நம்ம வணங்குற தெய்வம். நம்மளுடைய கிரகம்னு இருக்கு இல்லையா, இந்த பூமிக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும், அது கிரக தேவத்தை அப்படின்னு சொல்லும். இதையெல்லாம் எப்படி வழிபாடு செய்யணும், இதை எப்படி அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார், நான் எப்படி அதெல்லாம் வந்து செஞ்சேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் பல பேருக்கு ஒரு குருவாக இருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அனுபவங்கள் தான். ஸோ இது மாதிரி பல அனுபவங்கள் இருக்குது. பல நேரங்களில் இறைவன் மனித ரூபத்தில் வந்து காப்பாற்றிய அனுபவங்களும் எனக்கு உண்டு. அதுவும் நான் வர இருக்கிற நாட்களில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இந்த அனுபவத்தை பகிர்ந்த உங்களோடு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.